கேட்குறதா நான் வந்து இன்றைக்கி பருப்பு உருண்டை போட்டு மோர் குழம்பிடலான்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு வாட்டி துவரம் பருப்பும் ஒரு அரை வாட்டி கடலை பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இந்த மிளகா பெருங்காயம் வச்சுருக்கேன். இதை வந்து அரைக்கணும். இது வந்து மோர் வச்சுருக்கேன். இதால் 3 கரண்டி மோர், நிறைய ஜலம் ஊற்றணும். இப்போ இதை வந்து உங்களுக்கு இதான் சாமான், இது ஜாஸ்தி ஒன்று. இப்போ வந்து பருப்பை ஊற வச்சு இதுக்கு வந்து மிளகா பெருங்காயம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய், ஒரு பச்சை மிளகா, இந்த தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் இதை போட்டு இதை அரைச்சி இந்த மோரில் ஊற்றி கலக்கணும். இந்த மோருக்கு நிறைய ஜலம் விடணும். இல்லைன்னாக்கா அது வந்து இதுவாகிடும், குழம்பனாயிடும். கொஞ்சம் மோருக்கு உப்பு போடுறேன். இதுக்கு உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். இந்த மோருக்கு உப்பு போடுறேன். அரைச்சி இந்த மோரில் ஊற்றி நிறைய ஜலத்தை ஊற்றி கலக்கணும். கொஞ்சமாக இந்த பருப்பையும் கொஞ்சம் தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதை வந்து இந்த மோரில் ஊற்றணும். இந்த மோரில் ஊற்றி விட்டு ஏன்னா அவ்வளோ ஜலம் ஊற்றணும். இது வந்து இந்த மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுவிட்டு இதே இன்னொரு தரம் நிறைய எவ்வளோ ஜலம் ஊற்ற முடியுமோ அவ்வளோ ஊற்றணும். என்னன்னாக்கா அப்போ தான் வந்து அந்த பருப்பு வேகும். இதை வந்து நல்லா தலைன்னு உப்பு போட்டுங்க. தலைன்னு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி உருட்டின்ட்டு இது கொதிக்கரிச்சா போடணும். இல்லைன்னாக்கா அது வந்து கரைஞ்சி போயிடும். அதனால இப்படி உருட்டி இந்த மாவில் தோசை செய்யணுனாக்கா உங்களுக்கு கையில் ஒட்டாது. அப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் பெருசாக்கி அது இப்படி போடணும். கொதிக்கணும். அது வந்து ஜாஸ்தி சின்னதாக கூடாது. கொதித்து அது வெந்து மேலே வரும். அந்த மேலே வரைச்சதான் அது வெந்ததுன்னு அர்த்தம். இது வந்து அடியில் உள்ள கொதிக்கும். அது வெந்து போயிடுச்சுனாக்கா எல்லாம் மேலே வரும். அந்த உருண்டை எல்லாம் மேலே வந்துடும். இது நல்லா வெந்து போயிடுது. இதை வந்து நல்லா கொதிச்சு கொடுத்து இது மேலே வந்துடுது. எல்லாம் மேலே வந்துடுது. இதுதான் பதம். இருக்குது வெந்து கொடுத்துன்றதுக்கு இதுதான் பதம். அது வந்து அடுப்பில் அரை மணி நேரமாக கொதிச்சுட்டு இருந்தது. இப்போ நல்லா மேலே வந்துடுத்து, நல்லா வெந்து போயிடுது. இப்போ வந்து தாளித்து போட்டுட்டு அதை வந்து அடுப்பு அணைச்சிடலாம் இனிமேட்டு. ஏன்னா இதுதான் இப்போ மோர் குழம்பு பதம். இதுக்கு பேர் வந்து உண்டை மோர் குழம்புன்னு சொல்லுவாள். சில பேர் வந்து பருப்பு உண்டை மோர் குழம்புன்னு சொல்லுவாள். எப்படி வேணாலும் சொல்லலாத. ஆனால் இதை வந்து ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து அவ்வளோ எப்பானா தான் பண்ணுறது, எப்பவும் பண்ணுறதில்லை. எல்லாம் மேலே மறந்துடுத்து வெந்து போயிடுதுன்னு அர்த்தம். அவன் இது பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த தாளிச்சு போட்டோங்க. இதுதான் புரண்டை மோர் குழம்பு. இது வந்து பாருங்க. ஆனால் அதுக்கு நிறைய ஜலம் ஊற்றணும். அது மேலே முதக்கிற வரணும். நிறைய ஜலம் ஊற்றி கொதிக்க வைக்கணும். இது வந்து எல்லாரும் விரும்பி நல்லா சாப்பிடுவா.
ரொம்ப நல்லா இருக்கும். இது பண்ணி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா வெந்து போயிட்டதுனால நல்லா இறுக்கி போயிடும். கட் பண்ணாக்கா இந்த மாதிரி நல்லா உள்ளே வெந்திருக்கும். பண்ணி பாருங்க.